வணக்கம். இது உங்கள் தமிழ் மெனு சேனல். என்னோட பேரு ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரெட்டை வச்சு நல்ல டேஸ்டியான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். பிரான்ஸுக்கும் இந்த ரெசிபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு ஃபேன்சியான பிரெட்டை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்றதுக்கு முதல்ல 2 முட்டையை அடிச்சு ஊத்திக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பள்ளமா இருக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்ல முட்டையை கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 80 ml காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். நெஸ்ட்லே மில்க் மேட் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். வனிலா எசன்ஸ் இல்லை, உங்ககிட்ட வனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் ஜாஸ்தியாக வராமல் இருக்கிறதுக்காக இந்த வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஒயிட் பிரெட் தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பிரெட் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த முட்டை மிக்சரில் முக்கிக்கோங்க. ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டுடாதீங்க. சொதன்னு ஆகிற அளவுக்கு ஊற விட்டுடாதீங்க. அதே சமயத்தில் ஒரு கிரில்லிங் பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெண்ணெயை போட்டுட்டு அந்த பிரெட்டை தூக்கி அப்படியே இந்த பட்டர் மேலே வச்சிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ஓரத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இது டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக வெளியே டோஸ்ட் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்ல பொறுமையாக நிதானமாக இந்த பட்டர்லேயே அந்த பிரெட் அப்படியே குளிப்பாட்டி அங்கங்கே நல்லா க்ரன்ச்சியாக உள்ள நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களையுமே கொஞ்சம் இந்த மாதிரி சைட்ஸில் நாமுமே ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் மில்க் மேடுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை டைரெக்டாக அப்படியே முழுசாக சேர்க்காம பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் மில்க் மேட் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே ரொம்ப அது சாஃப்டாக இருக்கும் அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆகணுங்க. அவுட்டரில் அந்த அளவுக்கு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க பட்டரில் போட்டு. மொத்தமாக இந்த 2 முட்டையில் என்னால் 3 பிரெட் ஸ்லைஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌனாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கமன்னு பிரமாதமான ஒரு வாசம் வருதுங்க. அந்த பட்டர், பிரெட்டு, முட்டை எல்லாம் சேர்ந்து. வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பிளாட்டரை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக்குறதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கர்டு, அது போக கொஞ்சம் அதில் விதைகள் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மேலே மேப்பிள் சிரப் அது இல்லைன்னா நீங்கள் ஹனி கூட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை இப்போ கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம். பார்க்குறக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. வெரி சாஃப்ட். எட்ஜஸ்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. சாப்பிட்டுடலாம் இப்போ. சூப்பராக இருக்குங்க. வாயில் போட்டோன்னே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. எட்ஜஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அது கூடவே இந்த மாதிரி பழங்கள் வச்சு சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்த பழம் இருக்குதோ அந்த பழங்கள் வச்சு. இந்த பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் சியா விதைகள், 1/4 டீஸ்பூன் சூரியகாந்தி விதைகள், 1/4 டீஸ்பூன் பூசணி விதைகள் சேர்த்துருக்கிறேன். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி மறக்காம சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.